டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது நான் ஒருத்தங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் அவங்களுக்காக தான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சொல்ல முடியாதுங்க. இல்லைங்க, அப்படி யாரும் இல்லைங்க. யாரை மிஸ் பண்றீங்க? யாருக்கு மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்க அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? எங்க இருக்காங்க? தென்காசியில. ஓ சரி ஓகே. உங்க அண்ணனே? ஐயப்பா. ஐயப்பாவா? ஓகே. அவங்க சகோதரனை மிஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை, பேச மாட்டேங்காங்க. சொல்லு, சத்தமா பேசுமா. சத்தமா பேசு. எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. அப்படிங்களா? கட்டாயம் இந்த வருஷம் பேசிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. சொல்லு. வணக்கம். வணக்கம். இந்த போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன? போன வருஷம் தீபாவளி என்ன மிஸ் பண்ண வியாபாரத்தில் தான். நாங்கள் துணி பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ வச்சு நமக்கு நைட்டிலாம் நிறைய சேல்ஸ் ஆச்சு. இப்போ வியாபாரமே இல்லை. நாளை கழிச்சு தீபாவளினா இப்போ கூட்டமே இல்லை, வியாபாரமும் இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். போன தீபாவளி நல்லா இருந்துச்சு, இந்த தீபாவளி ரொம்ப மோசம். அதாவது எப்போவுமே ரதவீதி ரஷ்ஷாகவே தான் இருக்கும் தீபாவளி அப்படின்னா. ஆமாம். இந்த வருஷம் இந்த பேண்டமிக் டைம்னால எல்லாருக்கும் அப்படி இருக்குதா? ஆமாம், இது கொரோனா டைம்னால ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ முன்னாடியாச்சும் மக்கள் நடமாட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ நடமாட்டமே காணோம். அதனால் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க வியாபாரி பூரா. தீபாவளி நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? உங்கள் செலிப்ரேஷன் இந்த மாதிரி? நம்ம செலிப்ரேஷன் என்ன, என்ஜாய்மெண்ட் தான். எங்கேயாச்சும் வெளியூர் போவோம், கொடைக்கானல் அப்படி போவோம். இந்த லாக்டவுனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். ஏன்னா இதுதான், ஏன்னா பண்டில் எதுவுமே வராது, நார்த் சைட்லேருந்து தான் வரும். அது வர்றதும் ரொம்ப டிலே ஆகிறதுனால ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆச்சு. எல்லாமே ரேட்டு கூடிருச்சு, மக்களும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. 100 ரூபா பொருள் இப்போ 150 ரூபா ஆகிப்போச்சு. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வெடி போடுறது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது காலைல 1 மணி நேரம் வெடிக்கணும், நைட்டு 1 மணி நேரம் வெடிக்கணும், மொத்தம் 2 மணி நேரம். யாரும் இப்போ யாரும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது வெடி போடுறதில்ல. ஏன்னா தீபாவளினா சும்மா பார்ட்டி, அதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். ஏன்னா வெடி போடுறவா இல்லையா? அது அந்த 2 மணி நேரம் போதுமா உங்களுக்கு? நம்ம தான் 2 மணி நேரம் சொல்கிறது, 2 மணி நேரம் நம்ம கூட போட்டுக்கிறது. அதனால ஒன்று கவலைப்படும். அப்படி கூட போட்டால் அவங்க கேஸ் போடுன்னு சொல்கிறாங்க. கேஸ் போடுங்காங்களா? அப்போ ஒன்றும் என்ன விட்டுருங்க. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொரோனா தாண்டி நல்லா தான் இருக்கு. நல்ல பிரச்சனை நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன மிஸ் பண்றீங்க? போன வருஷம் தீபாவளி கொரோனா எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் கொரோனாவோட இருக்கு, எப்போது மாதிரி தான் இருக்கு. புதுசாக இந்த வருஷம் எதுவுமே இல்லைங்கிறீங்களா? புதுசானா கொரோனா தான் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம். உங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? என்னோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். எல்லாம் ஹாப்பி தான். எல்லாரும் இந்த வருஷத்துக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா கூட்டம். ஆமாம், மிஸ் பண்ணது என் மனைவிக்கு தான் மிஸ் பண்ணணும். ஓ சரி. இந்த வருஷம் தீபாவளி நீங்கள் வருஷம் வெளியூரில் இருந்தாலும் அவ்வளோ வருவாங்க. இந்த வருஷம் இப்படி யாரை மிஸ் பண்ணுறீங்க? இந்த வருஷம் மிஸ் பண்ணுதுன்னா இல்லை எல்லாருமே இருக்காங்க, யாருமே மிஸ் பண்ணல, எல்லாருமே இருக்காங்க. அந்த எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கொரோனான்னு எல்லாருமே இது பங்கிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. இந்த வருஷம் எல்லாருமே சந்தோஷமாக, கொரோனாவை தாண்டி தீபாவளி வரவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக வேணும். ஹாப்பி மயூரிட்டி. சரி ஓகே, நன்றிண்ணா. தீபாவளியில் ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப.
நீங்க சிரிப்பு காட்டுறீங்கன்னு. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. சொல்லுங்க, இந்த வருஷம் தீபாவளி நீங்க யார் மிஸ் பண்றீங்க? யாருக்கு? எங்க மாமாவை மிஸ் பண்றேன், அவங்க மதுரையில இருக்காங்க. மாமாவை மிஸ் பண்றேன். மிஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுக்கல. ஏன், என்னாச்சு? நாங்க முஸ்லீம்ல எடுக்கோம். கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. ட்ரெஸ் எடுத்தாச்சாமா? ஏன்? அம்மா எடுத்து கொடுக்கல, அப்பா எடுத்து கொடுக்கல. ஏன்? அவர் ஊர்ல இருக்காரு. ட்ரெஸ்ஸோட வந்துருவாங்க சரியா? தீபாவளி வருவாங்க. ஓகேங்களா? வணக்கங்க. வணக்கம். போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன மிஸ் பண்றீங்க? போன வருஷம் தீபாவளிக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு செழிப்பு இருந்துச்சு. இந்த கொரோனானால இந்த வருஷம் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி இன்னும் ஆகலை. அன்றைக்கி 150 ரூபாய்க்கு நைட்டி கேட்டாங்க, இன்றைக்கி அதே விலை கேட்காங்க. ஆனால் இப்போ விலைவாசி ரொம்ப இதாக இருக்குது. வியாபாரிகள் ரொம்ப கவலை கிடத்துல இருக்கும். அதை யாரும் நினைக்க மாட்டேங்காங்க. வியாபாரம் ரொம்ப கவலை கடையில் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து சௌரியமாக எதுவுமே கேட்காங்க, சௌரியமாக கொடுக்க முடியாது. அதாவது கஷ்டங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வருது. கஷ்டங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். எங்களுக்கு நஷ்டமாயிரும்ல வியாபாரிகளுக்கு. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவ் பண்ணணும்னு தான் நினைக்கும், குறைச்சி கொடுக்கணும் தான் நினைக்கும். இல்லை நம்ம கஸ்டமர் நம்ம பிக்கப் பண்ணணும்ல, அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைச்சி கொடுக்கணும்னு நினைக்கும், வாடிக்கையாளரை பெருக்கணும் தான் நினைக்கும். ஆனால் பொதுமக்கள் வந்து சாரையாக போகிறாங்க. வியாபாரம் இந்த மாதிரி தெரில, பெரிய லெவலில் எங்கே போகிறாங்கன்னு தெரில, எங்கே வராங்கன்னு தெரில. போன வருஷம் கலெக்ஷனுக்கும் இந்த வருஷம் கலெக்ஷன் நீங்கள் எவ்வளோ? இந்த வருஷம் கலெக்ஷன் கம்மி தான். போன வருஷம் இந்த வருஷம் கலெக்ஷன் கம்மி தான். ஏன்னா மழை வந்துட்டு, மழையும் தேவை. இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு, இயற்கை நமக்கு தேவை தான். ஆனால் வியாபாரம் அந்த ஒரு 4 நாள் தான் வியாபாரம் இருக்கும். அதனால் வந்து மக்கள் வந்து வியாபாரிகளாம் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாயிட்டோம். மழைனால மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, ட்ரெஸ்ஸஸ்லாம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கலெக்ஷன் எப்படி இருக்குது? கலெக்ஷன்லாம் அதே கலெக்ஷன் தான். ஏன்னா அந்த லாக்டவுனில் எந்த எதுவும் புது உருப்படி ரெடி ஆகலை. பழைய இதே தள்ளி விடுவாங்க லாட்டை. அதனால் எந்த அளவுக்கு ஒரு இது விழிப்புணர்ச்சிலாம் கிடையாது. பழைய இதுதான் அப்படியே ஓடிக்கிட்டு பங்காரப்பா. நீங்கள் தீபாவளிக்கு இந்த வருஷம் கொரோனாக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் என்ன, மக்கள் வந்து நல்லா விழிப்புணர்ச்சியாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க, மாஸ்க் போட்டுடுங்க. நானே போடலை, மன்னிக்கவும். ஏன்னா நான் வந்து வியாபாரத்தில் இருக்கும்போது மாஸ்க் போட்டு பேச முடியாது. பெரும்பாலும் நல்லா சேஃப்டியாக இருங்க, நல்லா நட்பாக இருங்க. ஜாதி மதம் இல்லாமல் நட்பாக இருங்க. எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான். ஜாதி மதத்தை நம்ம பார்க்கக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும். பட்டாசு வெடித்தா பறவைகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா பறவைகள் இருந்தால் நமக்கு வந்து செடி கொடிகள் வந்து முளையும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது இலைகளை தின்னுட்டு வந்து நம்ம இடங்களில் வந்து அது இது மலம் கழிக்கும் போது நமக்கு அந்த விதைகள் உள்ள இதில் செடிகள் நமக்கு முளைக்க வைக்கும். பறவைகளை டிஸ்டர்ப் பண்ண அளவுக்கு பட்டாசு வெடிக்கணும். அது முக்கியம்தான், மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம்தான். அதனால் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். பறவைகளை பயங்காட்டாத அளவுக்கு நீங்கள் பட்டாசு வெடித்தா ஒரு நல்லாயிருக்கும். பெரும்பாலான மக்கள் வந்து சீன பட்டாசு வெடிக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன? பட்டாசு வேணும். ஏன்னா நான் வந்து இந்திய குடிமகனும் போது எனக்கு வந்து அதுதான் எனக்கு பெருமை. நம்ம நாட்டு வெடி தான் எனக்கு பெருமை. சிவாசியில் நம்ம வியாபாரத்துக்கு சிவாசியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இந்த தீபாவளியை சார்ந்து தானே அவங்களுமே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுதாங்கனாலும் நான் இந்திய பிரதிநிதினால எனக்கு அந்த இதை எனக்கு பிடிக்குமா, அவங்களையும் நான் குறை சொல்லலை. நம்ம பட்டாசும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அவங்களையும் நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. அவங்க இறக்குமதி பண்ணணும்னு தேவையில்லை. தமிழ்நாட்டில் நம்ம பட்டாசே போதுமான அது. ஏதா வேற எதுவும் நிவாரண நிதி எதுவும் கொடுக்கலாம். நிவாரண நிதி எதுவும் கொடுக்கலாம். போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? போன வருஷம் தீபாவளியை விட இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் பணப்புழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் மத்தியில். என்னென்னா இந்த கொரோனா, வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் முடக்கம், இந்த இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் மக்கள் ஏதோ ஒரு பேருக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. சின்ன சின்ன கடைகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் மக்கள். அதாவது இப்போ வெளி மாநிலங்களை வந்து ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. நம்ம திருநெல்வேலியில் தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் அதை மட்டும் சொல்லுங்கள். அது அவங்கவுங்க சுதந்திரம். நான் ஒரு டைப்பில் கொண்டாடுவேன். அது என்னோடய தகுதிக்கு தகுந்த மாதிரி. இதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டாடுவாங்க.
இந்த வருஷம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க, அதாவது இந்த டைமிங்குள்ள தான் வெடி போடணும் அப்படின்ட்டு. அது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக நல்லது, நல்லது. ஏன்னா வெடி போடுறாங்கன்னா சின்ன பசங்க கையில் கல்லப்பற்றக்கூடாது. காலை நேரத்தில் இப்போ ஒரு 7 மணி 8 மணி ஒரு 9 மணிக்கு வேணும்னா கொஞ்சம் வெடி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். சம்பளம் முடிக்க சரி வரட்டா. நன்றிங்க. போங்கடா போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடா பத்தியலா. வணக்கம்மா. மயிறு டிவிலேருந்து வரோம். போன வருஷம் தீபாவளிக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? போன வருஷம் வந்து கொரோனா கிடையாது, ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொரோனா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆனாலும் இருக்குது. தீபாவளி கொண்டாடுறவங்க கொண்டாட தான் செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல். ஆமாம், அதனால செழிப்பு கம்மி தான். நம்மளாமல் இருக்கக்கூடாது, பெரியவங்க பக்கத்தில் இருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு வெடிக்கலன்ட்டு அதை எடுத்து ஊதுவாங்க. இப்போ கூட வந்துட்டு இருந்தேன் இந்த இதில் அக்ரஹாரத்தில் ஒரு பிள்ளை வந்து ஆட்கள் போயிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க, வெடி எடுத்து அப்படி போடுது, திரும்ப அது வெடிக்கலன்ட்டு வச்சு ஊதுது. அந்த நேரம் அதில் வந்து ஹீட் இருக்கும், ஊதும் போது வெடிச்சுன்னா மூஞ்சி கை காயெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். இப்போ அது எல்லாருமே ஃபேஷனாக யூஸ் பண்ணுறாங்க, வெடியை கையில் வச்சு போடுறது எல்லாமே. அது வந்து ஃபேஷனாக வெடிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு அந்த விபத்து வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வலி தெரியும். உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சிவகாசியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தேன். இந்த கிராமத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு வெடி வாங்குறதுக்கு துட்டு இல்லாமல் வெடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த டைம் வந்து எடுபடலை. இப்போ கொரோனாவை எடுத்துக்காங்க, எல்லா மக்களும் மாஸ்க் தான் அணிஞ்சிட்டு போகணும், இடைவெளி விட்டு தான் வைக்கணும்னா எதுனுக்கு யாருமே கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இதுதான் மக்களுடைய கலாச்சாரம். மக்களுக்கு ஒரு தொற்று நோய் வந்தால் தான் தெரியும், அது வராத வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படாது. இதுதான் இயற்கை. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் தீபாவளி கலெக்ஷன் எப்படி இருக்குது? ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா? அதாவது நான் வந்து பெரும்பாலும் ஒரு அரசு உத்தியத்தில் தீயணைப்பு துறையில் வேலை பார்த்தவன் தான். என்னையை பொறுத்தவரையில் சிறு வயசுலேருந்து தீபாவளிங்கிறது ஒரு சந்தோஷமாக நான் எதையுமே எடுத்துக்க மாட்டேன். என்றைக்கு ஒரு ட்ரெஸ் இல்லையா அன்றைக்கி தான் எடுப்பேன். ஆனால் மக்களுடைய இது அவங்க வந்து அந்த தீபாவளிங்கிறது ஒரு முக்கியமான 10 நாளைக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் எடுத்து தச்சு ரெடி பண்ணுறவங்க இருக்காங்க. இதுதான் என்னுடைய பேர் வந்து ஜெயபால். ஓகே, நன்றிங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, டன். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.